செய்யலாம். ஒரு காலம் ஒரு ஈமான்தாரி மூமின் கந்தாமாக பொய் சொல்லுவாங்க இருக்க மாட்டார். என்ன சொல்ல வார்த்தை இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் உண்மை மூமின் என்பதற்கு அடையாளம் இருக்கிறதா? இருப்பதை சொன்ன வார்த்தையை, நபி சொன்ன வார்த்தையை, குர்ஆன் சொன்ன வார்த்தையை நாம் ஈமானில் கொண்டு வர வேண்டும் என்றும் எப்பொழுதும் நான் உண்மை தான் உரைப்பேன், உண்மையைத்தான் சொல்வேன் என்ற சிந்தனைக்கு நாம் வரணும். அப்படி வந்தால் மட்டுமே ஈமான்தாரி என்று ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. குர்ஆன் அல்லாஹ் தான் நிறைய செய்தி சொல்றான். யா அய்யுஹல் ஆமனூ இத்தகூ வகூனு மஸ்ஸாதிகீன். ஈமான்தாரிகளே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஸ்ஸாதிகீன். எப்பொழுதும் நீங்கள் உண்மையாளர்களுடனே இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்முறை அனைத்தும் நண்பனாக, ஒரு ஈமான்தாரிக்கு நண்பன் உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்கணும். நீங்கள் எல்லா நேரங்களிலும் உண்மையை பேசணும், உண்மை சொல்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிக்குள்ள அடையாளத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான், என்ன நன்மை என்பதை சொல்லுகிறான். கால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா யௌமுன் யன்ஃபு ஸாதிகீன ஸித்கி. இந்த கியாம நாளில் உண்மையை சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன பலன் அல்லாஹ் சொல்றான். நான் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். கால் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யன்ஃபு ஸித்தீகீன். இந்த கியாம நாளில் சித்தீகீன்களுக்கு, உண்மையாளருக்கு என்ன நன்மை என்றால், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார். அவர்கள் சொர்க்கவாதிகள். உண்மையை பேசுகிறவர்கள், உண்மையாக நடந்து கொள்கிறவர்கள் சொர்க்கவாதிகள். அந்த சொர்க்கத்துக்கு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கும். ஃபீஹா அபதன். அவர் என்றும் நிலைத்திருப்பற சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் என்ற அடையாளத்தை மற்ற எந்த அமலுக்கு சொல்வதை விட இந்த ஈமான்தார் என்ற அடையாளத்தை, இவர் ஒரு ஈமான்தார் என்பதற்கு அடையாளத்தை, உண்மையாளராக இருந்தாலும் உண்மையை உரைக்கிற நபராக இருந்தால் அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸ் நமக்கு நிறைய சொல்லுது. அலைக்கும் பிஸ்ஸித்க் ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உண்மையை பேசுகிறவன் அவன் செல்லுகிற பாதை நல்ல பாதையாக இருக்கும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மையை சொல்லுகிறவன் செல்லும் பாதை, அவன் செயல்பாடு அனைத்தும் நல்லாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அந்த நன்மை என்பது அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இய்யாக்குல் கில்ப ஃபஇன்னல் கில்ப யஹ்தில் ஃபுஜூர். பொய் சொல்பவன் அவன் பாவம் செய்கிறவன், அவன் பாவி. இன்னல் ஃபுஜூர யஹ்தில் அன்னார். பாவம் செய்கிறவன், கிருபை சொல்லுகிறவன் பாவி. அந்த பாவம் செய்கிற அவனுடைய வழி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பொய் சொன்னா இப்ப என்ன உலகத்தில் நடக்குதுன்னா, உண்மையை சொல்றவனை பார்த்து இவன் ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. பொய் சொன்னவன் சாதுரியமாக பொய் சொல்லி நிகழ்ச்சிகளை சந்தர்ப்பத்துல இவன் புத்திசாலி என்றுதான் பரவலாக பேசப்படுது. இதுதான் மனித மக்களுக்கு நடக்கிற உண்மை. அவன் ஜெயிச்சிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சஹாபாக்கள் வாழ்க்கையில இப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பதை உங்களுக்கு பின்னால் ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். ஆக உண்மை என்பது ஒரு காலம் வீழாது, பொய் என்பது ஒரு காலம் வாழாது என்று சொல்வது உண்டு. உண்மை அந்த மனிதனை உயர்த்தி காட்டும், பொய் தற்காலிகத்தில் அவன் சுகத்தை காட்டும். ஆனால் ஒரு சில காலங்கள் கழிச்சுன்னா அந்த பொய் அவனை வீழ்த்தி விடும். ரசூலுல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு உண்மை என்பதற்கு இப்படி அடையாளம் சொல்லி, உண்மை ஈமான்தாரி அடையாளம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த முனாஃபிக்குகளுக்கு 3 அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. நயவஞ்சகன் இஸ்லாமியனை போன்று இருப்பான்,
தோட்டத்தில் தொழுகுவார், பேசுவார், ரொம்ப பேசுவாரு. ஆனா 3 அடையாளம். அவன் பேசினால் பொய் உரைப்பான், மோசடி செய்வான், வாக்குக்கு மாற்றம் செய்வான். அது கொடுத்திருப்பான், வாக்கு கொடுத்தா அது வாக்குக்கு மாற்றம் பண்ணுவான், மோசடி பண்ணுவான், பொய் உரைப்பான். இந்த 3 அடையாளங்கள் இந்த உலகத்தில் முனாஃபிக்கன்களுக்கு அடையாளம் என்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை நம்மிடத்தில் சர்வசாதாரணமாக சமத்தில் வருகிறது. தப்பு பண்ணிட்டா, இதை பண்ணிட்டோம்னா இவெல்லாம் முனாஃபிக் அப்படின்னு சொல்றோம். நபி சொன்ன வார்த்தை, எந்த காரணத்தை முன்னிட்டும் தலை போனாலும் இஸ்லாமியன் தன் உயிரை போகிற அளவுக்கு வருகிற நிலைமை வந்தாலும் சரி பொய் உரைக்கவே மாட்டான். பொய் என்பது மனிதனுக்கு ஈமான்தாரிக்கு அடையாளமாக இருப்பதனால் ஒரு காலம் பொய் உரைக்க மாட்டான் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. நிறைய அல்லாஹ் தஆலா இன்னல் முஃமினூன முஃமினாத்தி என்று சொல்கிற பொழுது வஸாதிகீன வஸாதிகாத், உண்மை சொல்லுகிற பெண்கள், உண்மை சொல்ல ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து இவர்களுக்கு பிரமாண்டமான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். உண்மை சொல்லணும், ஏதாவது காரணத்தை சொல்லி உண்மையே சொல்லுமாறு செஞ்சு ஆகணும் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற செய்தி. ஒரு செய்தி, அல்லாஹ் ஒரு உண்மையை சொல்வதற்கு கொடுத்த ஒரு விலை. நான் நேற்று கொஞ்ச நாளைக்கு முந்தைய கேட்ட செய்தி, ஹதீஸ் வரலாறு. ஒரு யூதன் என்ன பண்ணான்னா ஒரு கோவில் கழுதையை பிடிச்சிட்டு வர்றான். அவன்கிட்ட அந்த கோவில் கழுதையுடைய கயிறு அவன் கையில இருக்குது. பின்னாடியே ஒரு முஸ்லிம் இது என்னுடைய கோவில் கழுதை என்று சொல்லி முறையிட்டு வர்றாரு. அவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் எனக்குள்ளதான் சொல்றான், இவர் எனக்குள்ளதான் சொல்றாரு. உண்மை என்றும் ஜெயிக்கும் என்பதற்கு இந்த வரலாறு. கடைசியா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டப்படுது. நபி பார்க்கிறாங்க, அந்த கோவில் கழுதையை திருடி வந்த அந்த யூதன் சில அடையாளங்களை சொல்லி பொய்யான செய்தியை சொல்லி தனக்குள்ளது என்று ஆக்க நினைக்கிறான். இது ஏன் வண்டி தாங்க, இது ஏன் செருப்பு தாங்க, இது என்னோட வீடு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில விஷயங்கள். இந்த வீட்டில் சில அடையாளத்தை பார்த்துக்கிட்டு இது இருக்கான்னு பாருங்க, இருக்குது, அப்ப எனக்கு உள்ளது. அதே மாதிரி அந்த கோவில் கழுதையோட அடையாளத்தை பார்த்து கொண்டு இது எனக்குரியது என்று பொய் உரைக்கிறான் யூதன். உண்மையிலேயே அந்த முஸ்லிமுக்கு சொந்தமான கோவரி கழுதை நபியுடைய தர்பாருக்கு வருது. விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நபி சொல்ற வார்த்தை தீர்ப்பு என்னன்னா, இது அவனுக்குள்ளதான் இருக்கணும். யாருக்கு? யூதனுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா அவன் கையில கயிறு இருக்குது. கோவரி கழுதைக்குள்ள தான் கழுதைக்குள்ளதான் அடையாளத்தை சொல்றான். இந்த சஹாபி தன் கையில் அந்த கயிறும் இல்லை, தனக்குள்ளதுன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன, அந்த வாகனம் போச்சுன்னா எவ்வளவு ஒரு ஏமாற்றம். இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த கோவில் கழுதி பேச ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த முஸ்லிமுக்கு சொந்தமானவன். ஏன்னா ஹதீஸ் நிறைய இருக்குது. மரக்கட்டை பேசிச்சு, மரம் பேசிச்சு, எல்லாம் நபியிடம் பேசுகிற வாய்ப்பு பெற்றுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுகிறது. ஏன்னா உங்களை சொல்ல நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அதுக்கு என்ன சொல்லணும்னா, புதுசா மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த முடிக்கான செல்போனு என்ன பேச்சு பேசுது, நம்ம கையில இருக்கிற பேச்சு என்ன பேச்சு பேசுது அப்படின்னா அல்லாஹ் விட்டாலா நினைச்சா ஒன்றை பேச வைக்க முடியாதா? வைக்க முடியும். குர்ஆன் அல்லாஹ் அப்படிலாம் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த கழுதை இந்த நாம் இவருக்கு சொந்தமானவன் என்று சொல்கிற பொழுது நிகழ்ச்சி முடிந்து அந்த கழுதையின் சொல்லை கேட்டு அந்த முஃமின் இடத்தில் அந்த கழுதை ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவர் சொல்ல கேட்கிறாங்க, ஏப்பா நீ என்ன அமல் செய்யுது? உனக்கு சாதகமா இது பேசு, உனக்கு அங்க சாட்சிகள் இல்லை, உன் பொருள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, நீ உண்மையை சொல்லுகிறாய், நிரூபிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன அமல் செய்தாய்? யார் சொல்லலாம்? நான் படுக்க செல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 10 தடவை உங்களுடைய சலவாத்து சொல்லிட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொல்லுகிறார். இப்ப சொல்றாங்க சொல்லலாம், இந்த சலவாத்துடைய மகிமையினால் அல்லாஹ் விட்டாலா ஒரு மூமின் பொய்யனாக இருக்க மாட்டான்.
ஒரு மூமின் பொய் உரைக்க மாட்டான். எனவே நிரூபிப்பதற்கு அல்லாஹ் செய்த ஒரு சூழ்ச்சி, ஒரு காரணம், நீ சலமாத்து சொன்ன செயலால் இவன் ஈமான்தார் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் கோவேறு கழுதி பேச வைத்தான் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்ப எப்படி அல்லாஹ் அந்த உண்மையை நிரூபிப்பதற்கு எப்படி அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொண்டான். இதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் ஒரு செய்தி வருது. எப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிறாங்க. அடிக்கடிப்பட்டிருக்கலாம். கதவை திறக்கிறாங்க. அந்த மகாராணியுடைய கணவர் வாசல் நிற்கிறாரு. இவர் சட்டை கிழிஞ்சிருக்கு. அந்த அம்மா அலங்கோலமா நிற்கிறாங்க. கணவர் வெளியே நிற்கிறாரு. கதவை திறக்கப்படுது. இப்படி நிற்கிது. அந்த அம்மா உடனே என்ன பண்ணுச்சு, அதாவது அரசரே, மன்னரே, உங்க மனைவிக்கு தொல்லை கொடுத்த என்ன செய்தின்னு கேட்கிறாப்புல. ஆக பழியை அப்படி தூக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போட்டுட்டாப்புல. இவரு என்னை கெடுக்க நினைத்தார் என்று தான் தப்பிப்பதற்கு பொய் உரைத்து விட்ட அந்த பெண்மணி. யூசுப் நபி ஒன்றுமே ஆதாரம் இல்லை. எப்போ பொம்பளை சொல்லத்தானே கேட்பாங்க. அது மனைவி சொன்னா கேட்காம இருப்பாங்களா? மன்னர் தடுமாறுகிறார். யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய், யாருக்கு தண்டனை கொடுப்பது, யாரை நிரபதாரி சொல்வது தெரியல. அந்த நேரத்தை அல்லாஹ் செய்த ஒரு வேலை குர்ஆன்ல வருது. ஒருவர் சொல்லுகிறார், மன்னரே, நான் ஒன்று சொல்லுகிறேன், இவர் யார் பொய்யர் யார் உண்மையாளர் சொல்வதற்கு ஒரு சூழ்ச்சியை சொல்லுகிறேன். எந்த இவருடைய யூசுஃபுடைய சட்டையின் முன்பகுதி கிளைந்திருந்தால் இவர் பொய்யர். யூசுப் நபியுடைய பின்பக்கத்தை கிளைந்திருந்தார், உங்க மனைவியுடைய சொல் பொய் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அங்கதான் கமீஸ் என்று வருகிறது, சட்டை. இவருடைய கமீஸ் கிழிந்திருக்கிற இடம் முன்பகுதி இருந்தால் அவர் பொய் சொல்லுகிறார், உங்கள் மனைவி உண்மை சொல்லுகிறார். அந்த கமீசுடைய பகுதி பின்பக்கம் கிழிந்திருந்தால் அவர் உண்மை சொல்லுகிறார், உன் மனைவி பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு உண்மையாளரை நிரூபிப்பதற்கு ஒரு சாட்சி ஏற்படுத்துகிறார். இவர் உண்மை சொல்லுகிறார். கடைசியா மன்னர் பார்க்கிறார், யூசுஃபுடைய பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. அந்த பெண்ணிடமிருந்து விடல. அந்த பெண்ணு அந்த அழகின் மீது ஆசைப்பட்டு இழுக்கிறார். பின்பக்கத்தை பிடித்து சட்டை கிழிஞ்சிருச்சு பின்பக்கம். மாதல்லா ரப்பையனை காப்பாற்று இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த பெண் என்னை ஏதோ சில தவறான செய்திக்கு அழைக்கிறார் என்று நினைத்து ஓடுகிறார் வீட்டுக்குள்ளே. அந்த பெண் விடவில்லை. பிடித்து ஓடுகிற பொழுது பின்பக்கம் சட்டை இருக்கிறது, பிடித்து இழுக்கிறார், கிழிஞ்சிருது. அதோட வாசலுக்கு வந்துடுறாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி ஒருவரை உண்மையாளர் ஆக்குவதற்கு எப்படியெல்லாம் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த என்பதை குர்ஆன் சொல்றாங்க. எனவே ஏன் சொல்றோம்னா, உண்மை நமக்கு பேசுகிற வாய்ப்பு வந்தால், உண்மையைத்தான் பேசணும் என்ற சூழ்நிலை வந்தால் ஒரு காலம் பின்வாங்க கூடாது. உண்மையைத்தான் சொல்லணும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இதே மாதிரி ஒரு நேரத்தை சுருக்கமா சொல்லிடுறாங்க. தபூக் யுத்தம் நடக்குது. அது ஒரு கடுமையான வெயில் நேரத்தை ஏற்படுகிற யுத்தம். உண்மையைத்தான் சொல்லணும் என்பதற்கு சஹாபி எடுத்துக்கொண்ட நிகழ்வு. சஹாபாக்களோடு நபி அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. ரொம்ப தூரமா இடம், வெயில் காலம். அப்பதான் ஈத்தம்பழம் பழுக்கிற நேரம், வளர்ந்திருக்கிற நேரம். போயிட்டு வரும்போது யுத்தம் யுத்தமா நடக்கலை. அவங்க விரண்டு ஓடிட்டாங்க. சஹாபாக்களுக்கு வெற்றி, இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சிச்சு. வர்ற வழியில காபு பின் மாலிக் எங்கன்னு கேட்கிறாங்க. நல்ல சஹாபி. எங்க காபை காணலையா? யாரும் சொல்லலாம், வரல, அவர் மதீனாவுல இருந்துட்டாரு. அது ஒரு சஹாபி சொல்றாங்க, அவரு பண ஆசை பிடிச்சிச்சு அவருக்கு, விவசாயத்தை பக்கத்துல சொல்றாப்புல. இன்னொரு சஹாபில யாரும் சொல்லலாம். இவங்க தப்பு சொல்றாங்க. காபு உண்மையிலே வந்திருப்பார், காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிடலாம். நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் முனாஃபிக்கங்கள்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கணும், அன்பளிப்பு கிடைக்கணும், அதாவது மேல்வழிக்காம நன்மை கிடைக்கணும். காரணங்கள் எங்க வரல, இந்த காரணம் அந்த காரணம், பொய்யான காரணத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி காபு வர்றாங்க. இந்த பொய்யான கதை சொல்லிட்டு போனவங்களை பார்த்து காபு கொஞ்சம் உள்ள மனசுல ஆசை ஏற்படுது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாக்கு புக்க சொல்லிடுவோமா, போகாத காரணத்தை அப்படி சொல்றாப்புல. உள் மனசு சொல்லுது, ஈமானுடைய பிரதிபலிப்பு சொல்லுது, இல்லை
நீ உண்மையைத்தான் சொல்லணும்னு சொல்லி உள்ள உதயத்துல இருந்து யார சொல்லலாம், உண்மையை சொல்லுகிறேன். நான் வரணும் என்று நினைத்தேன். வாகன வசதி மிக திறமையான வாகனம் என்னட்டு இருந்துச்சு. நீங்கள் சென்றடைவதற்கு முன்னால் உங்களை வந்து சென்றடைந்து விடலாம். இவ்வளவு வேகமா பார்க்க பறக்கிற குதிரை இருந்துச்சு. நான் நினைச்சேன் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்ந்து கடைசியில யுத்தம் முடித்ததாக செய்தி வந்துருச்சு. இதான் முக்கிய காரணம். எனக்கு வேற எந்த காரணம் இல்லை. நான் வந்திருக்க முடியும், வந்திருக்க வேண்டும். ஆனால் பொய்யான காரணம் அல்ல. வரணும் சொல்லி உலகம் என்ன ஏமாத்தல. நானாக தள்ளி கொண்டு இருந்த நாள் தள்ளி வச்சுட்டோம்னாப்ல சொல்லிட்டாங்க. நீங்க 40 நாளைக்கு சொல்ல ஊர் விளக்கு சொன்னாங்கல்ல, யார்கிட்டையும் பேசக்கூடாது. இது ஏன்னா அல்லாஹ் நபி சொன்ன வார்த்தைக்கு இந்த சஹாபி முஸ்லிம்கள் உண்மையிலே கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படாட்டா அது பெரிய குற்றம் என்பதை மக்கள் உணரணும் என்பதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு படிப்பினை, தண்டனை. தௌபால செய்து வருது. நீண்ட நிறைய வரலாறு. அவர் ஏற்றுக்கிட்டாங்க. 3 சஹாபி இதுல 3 உண்மை சொன்னாங்க. 40 நாள் ஆச்சு, ஒன்றும் செய்தி வரல. அதுக்கு பிறகு உத்தரவு வருது, இன்னொரு 10 நாள் நீங்கள் வந்து உங்க மனைவிட்டையும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு வருது. மனைவிட்டு பேசிட்டு இருந்தாரு. யாருமே சலாம் சொல்ல மாட்டாங்க. சலாம் சொன்னா பதில் வராது. இப்படியே 50 நாட்கள் சென்றடைந்து விட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வேத வசனத்தை இறங்கணும். உண்மையாளர்களே, உண்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு உங்களுடைய உண்மையை அல்லாஹ் புரிந்து கொண்டான். எனவே இனி வருகிற காலத்தில் இது போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை வர வேண்டாம். நபி சொன்னதை கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. உண்மையாளருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா வேதவசனத்தை இறக்குகிறான். இந்த செய்தியை கேட்ட மாத்திரம் அந்த சஹாபிக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் மிக 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 அதிகமாகிவிட்டது. 50 நாட்கள் எவ்வளவு மன கஷ்டம். இதுக்கிடையில யூதர்கள் எல்லாம் வர்றாங்க, இங்க வந்துருங்க, எங்க மார்க்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை மனக்குழப்பம் செய்வதெல்லாம் நடந்தது. அனைத்தையும் விட்டு நினைத்தால் செய்திருக்கலாம். நான் ஈமான்தாரி, நான் உண்மையைத்தான் சொன்னேன், உண்மைக்கு அல்லாஹ் நிச்சயம் வெற்றி கொடுப்பான் என்று பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த பொறுமைக்கு தக்கவாறு உண்மையாளருக்கு வெற்றி கொடுத்தான் என்று இந்த வரலாறு சொல்லுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியமா சொல்றேன், உண்மை எப்பொழுதும் பேசணும், உண்மையாக நடந்துக்கணும். இது இஸ்லாமியனுடைய அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்பது கொண்டு போய் சேர்க்கிற இடம் சொர்க்கம், பொய் என்பது கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகம் என்பதை எந்த காலத்திலும் எப்பொழுதும் நாம் உண்மையாக இருப்போம். படைத்தரப்பையே ஒருவனை அவனுடைய வாழ்க்கையில தப்புகள் தவறுகள் வராமல் இருந்து பொய் சொல்லுகிற வாழ்க்கை வாழும் செய்தி விட்டும் அந்த 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 அடையாளத்தை எங்களை காப்பாற்றி என்றும் எப்பொழுதும் உண்மையை பேசுகிற மக்களாக உலகத்தை வாழ்ந்து மறிப்பதற்கெல்லாம் அனைவருக்கும் நடு செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.